எசேக்கியேல் 15ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ? யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ? இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும். அதன் 2 முனைகளையும் அக்கினி எரித்து போடும். அதன் நடுத்துண்டும் வெந்து போம். அது எந்த வேலைக்காவது உதவுமோ? இதோ அது வேகாதிருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவது எப்படி? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், காட்டுச் செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்புக் கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்புக் கொடுத்து என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை.